பிஸ்மில்லா. அப்படியே ஊட்டி கொடைக்கானலில் யூரோப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. யூரோப்புன்னு சொல்லலாம், ஊட்டி கொடைக்கானல் நம்ம சொல்லலாம், மூணாறுன்னு சொல்லலாம், ஏற்காடுன்னு சொல்லலாம். எது நமக்கு தெரிஞ்சுதோ அந்த இடத்த சொல்லலாம். அந்த வசதி வாய்ப்பை இறைவன் நம்மளுக்கு கூத்தானூர்லேயே கொடுத்துட்டான். இன்றைக்கி டேட்டு 15/1/2026. இன்றைக்கி பொங்கல் தினம் கூட. எப்படி கிளைமேட் இருக்குது பாருங்கள். வெளியிலே வர முடியாது, சில்னஸ் படுத்தே கிடந்தவங்களுக்கு. இப்போ நாங்கள்லாம் காலையிலே வெளியாகி நடக்கிறோமா, அதனால் ஒன்றும் அவ்வளோ தெரியலை, சில்னஸ் தெரியலை. சூப்பராக இருக்குது, வெதர் அருமையாக இருக்குது. ஃபுல்லாக பனிமூட்டம் தான், எங்கே பார்த்தாலும் பனி தான், ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாது. உதாரணமாக இடத்த காட்டுறப்பாங்களேன். இப்போ கோராயத்தில் நிற்கிறோம். கோராயத்தில் தண்ணி போகுதுங்க, அலை கடலில் என்னென்ன போகுதும்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டுருக்கு தண்ணி. அதையும் லைவில் காட்டுறேன் பாருங்கள். அதை அப்படியே ரெக்கார்டிங் காட்டுறேன். நான் ஆல்ரெடி இன்றைக்கி லைவ் விட்ருக்கேன். இந்த லைவ் ஒரு மாதம் சுற்றி வரும்போது அதையே டவுன்லோட் பண்ணி அடுத்த போஸ்ட்டாக நான் ஃபேஸ்புக் இதில் யூடியூப்பில் போடுவேன். அது எப்போதுமே என்னுடைய கண்டினியூ. இது என் யூடியூப்பில் கிட்டத்தட்ட 900 வரைக்கும் யூடியூப் படம் வீடியோக்கள் இருக்கும். ஓகே, இது தண்ணியுடைய வேகத்தை பற்றிலாம் இந்த இடத்துல ஆள் மாட்டினாண்டாங்க மிஞ்ச முடியாது, கிடைக்கவும் மாட்டான். நான் வல்லுநர் திறமையானவன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது கிட்டத்தட்ட நான் என்னுடைய கணிப்பு படி பார்த்தாக்கா ஒரு 20 மீட்டர் ஸ்பீடில் போகும். 20 ஸ்பீடெலாம் தாங்க முடியாது. 3-5 ஸ்பீடில் வந்தாலே இழுத்துட்டு போயிடும். அது அல்லாவுடைய கிருபை. இங்கே சுழி இல்லை, சுழி வரும்ல, தண்ணி வந்து அடித்து அங்கேயே சுற்றுறதுனாக்கா யாருமே தப்பிக்க முடியாது. எப்படியாப்பட்ட வீரராக இருந்தால் கூட அதில் தப்பிக்க முடியாது, சுழியில் மாட்டிக்குவாங்க. அப்படி இருக்குது. அந்த பணியை பாருங்கள். கோராத்தங்கரை இது மன்னார்குடி போகிற வழி ஒன்றும் தெரியாது, இருட்டு மாதிரி இருக்கும். இருட்டில் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இறைவனுடைய ஒரு அற்புதம். ஆட்டோமேட்டிக்காக இறைவனுடைய கால்குலேஷன் படி உலகம் சுழலுதில். இந்த மாதம் சூடு மாதம், இந்த மாதம் கூல் மாதம், இந்த மாதம் வின்டர் அப்படின்னு மாறி மாறி வருதுல்ல. வின்டர் சம்மரு எல்லாமே இறைவனுடைய கால்குலேஷனில் போயிட்டுருக்குது. நம்ம சொல்ல முடியாது இந்த மாதம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே மாறி வரும். சொல்லுவாங்கள்ல, டிசம்பரில் உங்களுக்கு ஒரே இதாக இருக்கும், வின்டராக இருக்கும் அப்படிம்பாங்க. வின்டராக இருக்குமாங்க, அப்படியே கூழ் இதாக இருக்குமாங்க. அப்படியே பார்த்தாக்கா டிசம்பரை விட்டுட்டு ஜனவரியில் வருது. ஏன்னா கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் இறைவனுடைய கால்குலேஷனில் உள்ளது. நம்ம அதில் கால்குலேஷன் சொல்ல முடியாது. நம்மளுடைய கால்குலேஷன் அப்படியே தப்பாக போயிடும். இந்த சைடு ரைட் சைடில் பாருங்கள். ரைட் சைடுனாக்கா இது எங்கே போகிறது? கூத்தாநல்லூர் போவோம். இது இந்த 6 பேர் குறையாறு. இது வெண்ணாத்து தண்ணின்னு சொல்ல முடியாது, இது தண்ணி பேர் தெரியலை. வெண்ணாத்து எல்லாமே மேட்டூர்லேருந்து வரதான்னு வச்சுங்களேன். மேட்டூர் அடுத்து திருச்சி, காவிரிக்கு அடுத்து பல இடத்துல பிரிஞ்சு வருது. இந்த இடத்துல பாருங்கள், ஓட்டத்துடைய ஸ்பீடு தெரியாது. இப்போ இந்த பனிமூட்டத்தில் உங்களுக்கு தெரியாது, பனி ஓட்டம் தெரியாது. ஆனால் அது வேகமாக வந்துட்டு கிட்டத்தட்ட 20 மீட்டர் ஸ்பீடில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கயிறு மக்கள் பார்த்தமைக்கு நன்றி. சும்மா தெரியப்படுத்துவோமேங்கிறதுக்காக தான். நல்லாயிருக்கு, இந்த வெதர் நல்லாயிருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையில் எல்லாருமே என்ன செய்வாங்க, ஒருத்தர் இந்த சைடில் இந்த சைடெலாம் வந்து சுற்றுறது, தண்ணி இல்லா காலத்தில் ஆற்றுல உட்காந்துருக்குறது அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ தண்ணி வந்துகிட்ருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல. இந்த தண்ணியே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்கிறாங்க. யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஐடியாவை அரசாங்கம் கொடுக்கணும். இந்த டயத்தில் வர்றதை நீங்கள் பிரித்து எடுங்க, இந்த இடத்த எடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணணும். ஒரு யூடியூப்பில் கூட ஒரு சேனலில் பார்த்தேன். போலீஸ் என்ன செய்கிறாரு, ஹெல்மெட் இல்லாமல் வராங்க. அவங்கெல்லாம் பிடிச்சி நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல. உங்களுக்கு ஃபைன் அடிக்கணும்னு. நான் ஃபைன் அடிக்கலை, உங்களுக்கு ஒரே அவேர்னஸ் தரேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனவரை காட்டுறாரு. இவர் டிரைவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்தார். கடலூர் மாவட்டத்தில் தான் சொன்னார். இவர் அடிபட்டு ஹெல்மெட் இல்லாமல் அடிபட்டார், சரியான இன்ஜுரி, பொழைச்சது புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அவரை காட்டுறாரு, ஹெல்மெட்டு போடாததுனால. அடுத்து ஹெல்மெட்டு போட்டு வந்திருக்காரு, அடியோடு வந்து நிற்கிறாரு, அதையும் காட்டுறாரு. இது மாதிரி இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தின அதிகாரிகளும் ஆசிரியர்களும் தான் உலகத்தை சீரமைக்கிறது. அவங்க கையில் தான் இருக்குது. அவங்கள விட்டால் வேறு யாரும் பண்ண முடியாது. அரசியல்வாதிகள்ங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருத்தவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதிகாரிகள்ங்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க அதிகாரத்தில் தான் வாழ்வாங்க. வாழ்த்துக்கள். இந்த தகவலுக்காக நான் முபாரக். இதை டர்ன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டர்ன் பண்ண முடிஞ்சால் பார்க்குறேன். டர்ன் பண்ண முடியலை. ஓகே, வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி.